எல்லாம் கோயிலுக்கு வந்து சேர்ந்தாச்சா? அதெல்லாம் வந்து சேர்ந்துருக்கீங்க. தேவியை கோயிலுக்கு புறப்பட ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க. மீனாட்சி, இரு வர. என்ன வேணா சொல்லுங்க, ஆனா நீங்க சொல்றதை நான் நம்ப தயாரா இல்ல. தம்பி, நீங்க நம்பணுங்கிறதுக்காக நான் இதை சொல்ல வரல. என் பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது உண்மை. இத தெரிஞ்சு அவங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கார். பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தெரியுறீங்க. வீணா ஏன் சார் ஒரு பொண்ணு மேல பழைய சுமத்துறீங்க? பழி சுமத்தல, உண்மையத்தான் சொல்றேன். இதோ பாருங்க. தயவு செய்து அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைங்க. என்ன பத்தி கவலை இல்லை, நான் மிலிட்டரிக்கு போறேன். பரவாயில்ல, அவங்களாச்சும் சந்தோஷமா இருக்கட்டும் மாமா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். Your attention please. Number 6 Nilagiri Express gone for Madras will leave from platform number 2 shortly. மேட்டுப்பாளையத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் வரை செல்லும் நீலகிரி எக்ஸ்பிரஸ் அடுத்த சில நிமிடங்களில் இரண்டாவது பிளாட்பாரத்தில் இருந்து புறப்படும். பரவாயில்ல, சரிம்மா. ஏன் சீட்? Number 5 Nilgiri Express gone for மேட்டுப்பாளையம் will leave from platform number 4 at 9 p.m. மேட்டுப்பாளையம் வரை செல்லும் நீலகிரி எக்ஸ்பிரஸ் 4வது பிளாட்பாரத்திலிருந்து 9 மணிக்கு புறப்படும். சாரி. வர்ற எலெக்ஷன்ல யாரு அதிகமா ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. மன்னிச்சிருங்க யார் யார் நீங்கள கண்ணில்ல சார். சார், அடுத்த ஸ்டேஷன் இது சார். எத்தனை தடவையா சொல்றது? அரக்கோணம். சரி சார். சார் சார் சார், கோச்சிக்காதீங்க. அரக்கோணத்துக்கு அடுத்த ஸ்டேஷன் எது சார்? காட்டுப்பாடி. காட்டுப்பாடி. ஓ, காட்பாடியா? மேடம், இந்த கம்பார்ட்மெண்ட்ல உங்க பஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வரத்துக்குள்ள வண்டி புறப்பட்டுடுச்சு. அவசரத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏறிட்டேன். டிக்கெட் கூட வாங்கல.
யூ டோன்ட் மைண்ட். என் சிஸ்டர் இந்த ட்ரெயின்ல வரதா இருந்தது. லாஸ்ட் மினிட்ல வரல. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இந்த டிக்கெட்டே டிராவல் பண்ணலாம். தேங்க்ஸ். இந்த டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். சார் 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 கோச்சிக்காதீங்க. காட்பாடிக்கு அடுத்த ஸ்டேஷன் எது சார்? காட்டுப்பாடியில நாங்க இறங்கிருவோம். வேற எவனாவது இழிச்சு வாயம் வந்து ஏறுவான், அவனை கேளு. எக்ஸ்கியூஸ் சார். எஸ். என் ஒய்ஃபு திடீர்னு புறப்பட்டு வந்துட்டா. ஒரு டிக்கெட் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா. அது எப்படி சார் முடியும்? ஆல்ரெடி ஃபுல் சார். சார் நாங்க கேபிள்ல 3 மெம்பர்ஸ் தான் இருக்கோம். டிக்கெட் வாங்கினங்க திருப்பூர்ல வந்து ஏறினா நான் என்ன சார் பண்றது? அப்படி அவங்க திருப்பூர்ல வரலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார். திருப்பூர் வரட்டும், பார்க்கலாம். போய் உட்காருங்க. சார் எத்தனை மணிக்கு இந்த வண்டி கோயம்புத்தூர் போய் சேரும்? 6 மணிக்கு. கரெக்டா 6 மணிக்கு போய் சேர்ந்துருமா சார்? கண்டிப்பா போயிடும். சார் 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 வந்து சார் நாளைக்கு போவான்னு சொன்னேன், கேட்டியா? இவங்கிட்ட கொண்டாந்து கிட்ட வச்சிட்டியா? இறங்கப்பா, வண்டி புறப்பட்ட போகுது. யாரும் தூங்கிறாதீங்கப்பா. 6 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் ஒரு கச்சேரி கிடைச்சிருக்கு. 4 பாட்டு நல்லா பாடினா தான் 4 கச்சேரி கிடைக்கும். அந்த பாட்டு நோட்டை எடு. சார் கொஞ்சம் அந்த டைரி கொடுக்குறீங்களா? தேவி, அவர் கட்டின தாலியை மட்டும்தான் உன்னால பாதுகாக்க முடிஞ்சது. இனி அவரை தேடி போய் நான் கெட்டு போனவன் இல்ல, என்ன ஒருத்தர் கெடுத்துட்டான்னு சொல்ல போறியா? என்ன செய்ய போற? நீ
அழைத்தது போல் ஒரு ஞாபகம், அது ஆசை அலைகளின் ஊர்வலம்.